நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற மசிலையும் சேர்த்து லாஸ் பண்றீங்க. இது உங்களுக்கு தெரியுமா? டோன்ட் வரி, நான் இருக்கேன். வாங்க தெரிஞ்சுப்போம். நீங்க இந்த மாதிரி வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா நான் உங்களுக்கு கேர்லெஸ்னா என்னன்னு சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா கேலரிஸ் ஆர் ஈக்குவல் டு எனர்ஜி. நீங்க சாப்பிட்ற ஃபுட் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது, அதை வச்சு உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்க எப்போ உங்களுக்கு தேவையான எனர்ஜியை விட கம்மியா சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஆனா பேலன்ஸ் எனர்ஜி நம்ம உடம்பை எங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்குதுன்னு தெரியுமா? அங்கதான் நமக்கு மசில் லாஸும் ஆகுது. நம்ம சாப்பிட்ட கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நம்ம மசில்ஸ்லயும் லிவர்லயும் கிளைக்கோஜனா ஸ்டோர் ஆயிருக்கும். கிளைக்கோஜன் அதுவா மட்டும் இல்லாம கூட சேர்த்து கொஞ்சம் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம பாடியில இருந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபேட் லாஸ் நடக்கும். அண்ட் இது ஃபேட் லாஸ் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, மசில் லாஸும் நமக்கு இங்க தான் நடக்கும். ஏன்னா மசில் வந்து மெட்டபாலிக்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புல அதிகமான எனர்ஜி கன்சியூம் பண்ற ஒரே ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மசில்ஸ் தான். ஸோ உங்க பாடி பார்க்கும், யாரா நீ நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு ஆனா இவன் நமக்கு சோறு போட மாட்டேங்கிறான், சரி ஓகே இவனை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசில்ஸை கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஆனா நீங்க கம்மியா சாப்பிட்டு மசிலும் கெயின் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல மாக்காப்பா அப்படின்னு போடுங்க, அடுத்த வீடியோல சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்க, ஃபோன்ல பேட்டரி இருக்கு, பேட்டரியில சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜ் மூலமா உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகுது.